ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு பேக்கரி ஸ்டைலில் வந்து நம்ம குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு 1 கிலோ மட்டன் வச்சு நம்ம மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம். மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சேனலில் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். மொத்தம் 3 கிழங்கு வந்தது இந்த மாதிரி சைஸில். ஒரு கிழங்கு மட்டும் நான் வந்து இப்போ சிப்ஸ் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல நான் வந்து இதை 4 பாகமாக வெட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி 4 பாகமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிற தோலை வந்து முதல்ல சீவி எடுத்துக்கலாம். நம்ம தோலை சீவும் பொழுது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் இந்த வெள்ளை லேயரும் வரும். அதோடு சேர்த்து தான் நம்ம வந்து தோலை எடுத்து சீவி எடுக்கணும். வெறும் இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் லேயர் மட்டும் சீவக்கூடாது, கொஞ்சம் வெள்ளை பகுதியும் வரும். அது மாதிரி சேர்த்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் நான் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்த தோலை எல்லாத்தையும் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மரவள்ளி கிழங்கை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கிழங்கை நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து புதுசாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் அப்படியே ஊறட்டும். மரவள்ளி கிழங்குல வந்து பால் இருக்கும், அதனால் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊறிடுச்சுன்னா பால்லாம் கொஞ்சம் வெளில வந்துடும். மரவள்ளி கிழங்கை தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் மரவள்ளி கிழங்கை தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற ஸ்லைசரை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியும் துருவிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறமா மெல்லிஸாக கட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கடையில் விற்கிற மாதிரியே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி வச்சு ஸ்லைஸ் பண்ணும்போது கை வந்து அடிப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வேகவே வேகாது, நமுத்து போன மாதிரியே இருக்கும். ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற கிழங்கை எடுத்துக்கிட்டு 2 இல்லை 3 கூட நீங்கள் நிறையா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சின்னதாக கத்தி வச்சு நம்ம மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ருக்கோம், நமக்கு பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும் எந்த சைஸில் கட் பண்ணணும்னு. இதே போல் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற எல்லா கிழங்கையும் வந்து நான் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் கிறிஸ்பியாகவே இருக்காது. எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மேலே கலர் வந்துருச்சு. மற்றதெல்லாம் வந்து பாருங்கள் இன்னும் கலர் மாறாமல் இருக்குது. ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி வெந்து கரெக்டாக மேலேயும் கலர் வந்து ஒரே மாதிரி வரும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். ரொம்ப கலர் வந்துருச்சுன்னா தீஞ்சு போயிடும். நம்ம கரண்டில் எடுக்கும் போதே தெரியும், நல்லா கலகலன்னு சவுண்டு வரும். நல்லா கிறிஸ்பியாக வந்தால் தான் அந்த மாதிரி சத்தமே வரும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஒரு முறை சிப்ஸை வந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சிப்ஸு போட்டுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா குச்சி கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு குச்சி சிப்ஸ் செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு மிளகாய் தூள் வந்து சிப்ஸில் நல்லா பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூடாக இருக்கும் பொழுதே உப்பையும் மிளகாய் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்த முறை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு காரத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக மசால் வந்து ஒட்டிக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் மசால் வந்து லைட்டாக தான் ஒட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரி ஸ்டைலில் நம்ம சூப்பராக டேஸ்டியாக குச்சி சிப்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் குச்சி சிப்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.